போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க, அதனால கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போயிடுச்சுன்னு ஆராசா பேசியிருக்காங்க. யார் பேசினாங்கன்னா அண்ணா இது தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர் பாபானே நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படி. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிடுச்சு. நான் அப்படி சொல்றேங்க. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க, சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்காவுக்கு கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்க. நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கிறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையை பத்தி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சரி, இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்பீல் சொல்லுங்க. எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்போ வரும்? நிறைய இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, 1 ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. 1 ஆண்டு காலம் இருந்தாலும் இல்லைனா 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து. நன்றி அண்ணா.